எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் பின்னால் வந்து பார்க்கும்போது இது ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இங்கே நிறைய டஸ்ட்பின் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை கேட்க இப்படி இருந்தால் 2 ஃபோனுமே இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடும். இது இப்படி இருக்கும். நம்ம இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் இந்த ஃபோன் இப்படியே தான் இருக்கும். அப்படின்னு நினச்சி பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் இருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன். உங்களை லவ் சப்போர்ட்டோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்கிறேன், அதனால் யாரும் தப்பாக நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து உடஞ்சும் போல் நொறுங்கியும் போல் கம்பேக் கொடுப்பேன். ஸோ வீடியோஸ் போட தான் செய்வேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கிளைமேட் மாறுறதுனால நம்மளோட கேமரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பயங்கரமான கார்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன், நீங்களே பார்த்துட்டு. ஸோ எனக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நோக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு BMW. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், அப்போ ஒரு கார், அங்கே ஒரு கார் பாருங்க எப்படி இருக்கு, அருமையாக இருக்குதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ரொம்ப 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 நாள் கழித்து இன்றைக்கி நம்ம மோட்டர் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சில பல பிரச்சனைகள் நம்ம போன வீடியோலே சொல்லியிருப்போம். பேட்டரியில் வந்து கேமரா வந்து சூடாச்சுன்னா பேட்ரி ஆஃப் ஆயிடுது, அதனால் பேட்ரி சார்ஜ் இறங்கிடுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போவுமே அதே பிரச்சனை தான். பட் நம்ம வந்து டைமிங் மாற்றிட்டோங்க. கம்பெனிலேருந்து இப்போ நம்ம டைமிங் மாற்றிட்டோம். ஸோ ஈவினிங் 3 o'clock பிறகு தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவால் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியுது. நானுமே 3 மணிக்கெலாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க மாட்டேன். இப்போ ஒரு 5 மணி, இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 5:57 ஆகுது. சரி, இப்போ தான் கேமரா பாக்கெட்லேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணேன். சரி, ஓகே, நீ வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னங்க இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஒரே நிமிஷங்க. ஸோ BMW X6 எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி ஆமை மாதிரி இருக்கு. ஆமை இது யாரு? அவுடி இருக்கு, இங்கே பென்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி ரேஞ்ச் ஓவர் இருக்கு. என்ன எல்லாம் ஹை அண்ட் காராக இருக்கு முன்னாடி. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ஏதோ ஒரு வண்டியில் தூக்கி சாத்த போகிறோம்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம போகிறது ஒரு டனல். ஸோ இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக அது எவ்வளோ தூரம் நம்ம அண்டர் கிரவுண்டில் போகும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ஒரு 1 கிலோமீட்டராவது இருக்கும் குறைஞ்சிது. அவ்வளோ நேரம் இப்போ நம்ம டனலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மக்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது, இத்தனை நாள் நம்ம ஏன் வீடியோ போடலை, என்ன ரீசன், நிறைய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டனல் வியூ பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் அடித்தான். சமர்கந்தி என்ன இருக்கு பாருங்க, இந்த கடை தான். ஓகே, பார்க்கிங் சேஃப். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் இதுதான், சமர்கந்தி ஒரு பாக்ஸ். இனி இங்கேருந்து கொண்டு போனோம் 4 கிலோமீட்டருங்க. இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் ஸ்டேஷனோட மேப்புங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கூகுளோட மேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோமோ அதை வச்சு நம்மளுக்கு காசு கிடையாது. ஆனால் ஹேங்கரோட அப்ளிகேஷனில் இருக்க மேப் வச்சு நம்ம போனால் ஹேங்கர் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு காமிக்குதோ அந்த லொக்கேஷனில் நம்ம அந்த வழியாக நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து கிலோமீட்டருக்கு காசு உண்டு. ஸோ அது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த ஜனவரிலேருந்து அந்த இது இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து எங்களுக்கு அது தெரியாது பெருசாக. ஏன்னா நாங்கள் நிறைய ஓட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுக்கு அந்த அமௌண்ட் கம்மியாக வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கூகுள் வந்து அதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணலை. இப்போது இதில் வந்து 5 கிலோமீட்டருக்கு நான் பேமெண்ட் வந்துடும். இப்போ இது 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு, 6 நிமிஷத்தில் போயிடும்னு போட்டிருக்குன்னா அதுக்கேற்றால இருக்குது. ஆனால் ஷார்ட் கட்ஸ் காமிக்க மாட்டேங்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் மேலே ஏறி இருந்தோன்னா அது பக்கத்தில் இறங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளை அது வழியாக கூப்பிட்டு போகாமல் அது இந்த வழியாக கூப்பிட்டு போகுது. இப்படி போ அப்படின்னு. ஆக்சஸ்லாம் ஓகே தான், கூகுள் மாதிரி இல்லை, ரொம்ப கூகுள் மாதிரி இல்லை, நான் ஓகே. ரெண்டாவது பர்ஃபெக்ட் லொக்கேஷன் காமிக்குது, அதுதான் ஒரு விஷயம். கூகுள் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த பில்டிங்கா அந்த பில்டிங்கான்னு காமிக்காது, சென்டரில் காமிச்ச மாதிரி காமிச்சிடும். இது வந்து பர்ஃபெக்டாக காமிக்குது, இந்த பில்டிங் தான், இந்த பில்டிங்கில் நீங்கள்
என்ன பண்ணுறாங்களே, ஸ்கேட்டிங் பண்ணுறாங்களே. இந்த பில்டிங்னா இந்த பில்டிங் தான் அப்படின்னு பர்ஃபெக்டாக காமிச்சிருது அது. ஸோ நைட் vlog தான் இனி இருக்கும். ஏன்னா பகலில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அதனால் பகலில் வரலாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இந்த கிளைமேட்டில். வண்டி ஓட்டலாம், ஆர்டர்லாம் எடுக்கலாம், ஆனால் வீடியோ எடுக்க முடியலங்க. கேமரா ரொம்ப சூடாது. ஃபோனே டெம்பரேச்சர் அலாட்னு கத்திக்கிட்டு இருக்கு. கேமராவில் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. வெடிச்சிட்டுனா மூஞ்சிக்கிட்ட வச்சு வெடிச்சிடும். இந்த மூஞ்சிக்கிட்ட வெடிச்சிருங்கிற கான்செப்ட் நம்ம எப்போ பேசியிருப்போம்னா, இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு 3வது 4 மாதமோ 4வது மாதமோ இதை பற்றி பேசியிருப்பேன். கேமரா வெடிச்சிருமோ மூஞ்சிக்கிட்ட அப்படின்னு பயமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வியூவையும் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நைட் வியூவையும் வந்து ஆர்டரை ட்ராப் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரு 6:44 தான் எடுத்தேன். அப்போ இன்றைக்கெலாம் 10 ஆர்டர் பண்ணுறது பெருங்கஷ்டம். இந்த கம்பியில் லைட் எரியும், சூப்பராக இருக்கும். விட்டு 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 எரியும், ஒரு ட்ரீ மாதிரியே இருக்கும். ஆனால் இது இப்போ போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆர்டர் அடிங்கடா. ஒரு 10-12 ஆர்டர் எடுத்தால் கூட கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். 6 மணி நேரத்தில் 12 ஆர்டர் எடுக்கலாமா? கஷ்டம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு கஷ்டம். ஸோ இங்கே ஒரு கார் நிற்க பாருங்க, டெஸ்லாவோட காரு, சைபர் ட்ரக்கா அந்த மாதிரி அந்த கார் தான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, அம்மா எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆனால் பின்னால் வந்து பார்க்கும்போது இது ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இங்கே நிறைய டஸ்ட்பின் இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இது இப்படி பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, ஒரு டஸ்ட்பின் மாதிரி தெரியுது. ஐயோ, இது வேற எவனா போட்டு விட்டு காமெடி ஆயிட போகுது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கேஸ்ட்ரோ பாஸ்டாவில் வந்து ஒரு ஆர்டர், இதான் 2வது ஆர்டர். டைம் பார்த்தீங்கன்னா 7:23 ஆயிடுச்சுங்க. ஸோ நான் ஒரு மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வர்றதே கஷ்டமாக இருக்குது. பிரதர், சார் 315 சாரி this order 315. தேங்க் யூ பிரதர். சும்மா நம்பரே பார்க்காம கையில் தந்து விட்ருவான். நம்ம அங்கே வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஆர்டராக இருக்காது. ஸோ பயங்கர ஹீட்டாக இருக்குங்க, பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச 40 டிகிரி இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ரியாத். ஸோ இங்கே பாருங்க 41 டிகிரி எக்ஸ்க்ளூசிவ் ஹீட் இன் ரியாத் அப்படின்னு போட்டிருக்கு. நாளைக்கு 43, 44, 45 வரைக்கும் போகுது. இப்போ இது என்னோடய ஃபோன், சரிங்களா? ஸோ இந்தியன் டைம் வந்து 10 ஆகுது, சவுதி டைம் வந்து 7:58. ஸோ என்ன மாடல் வச்சுருக்கேன்னா விவோ X100, சரிங்களா? தெரிகிறதா உங்களுக்கு? நான் இது வாங்கும்போது 88,000 ஊரில் நான் இந்த ஃபோன் வாங்கும்போது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சம்பவம் காமிக்கிறேன். இது என்னோடய ஃபோன், சரிங்களா? இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, ஃபோன் டெம்பரேச்சர் இஸ் டூ ஹை. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகி இப்போ இந்த ஆப்லேருந்து வெளியே போயிடும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இங்கே நிலைமை, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இது இருக்காது, புது ஃபோன், சரிங்களா? ஆனால் டெம்பரேச்சர் தாங்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே இப்போ இந்த காற்று, இங்கே இருக்கிற இந்த ஹீட் வந்து என்னோடய ஃபோன் எந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனாலுமே இதுதான் வரும். இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனாலுமே இங்கே பாருங்கள், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இதுதான் வரும். எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். இதுதான் இங்கே உள்ள நிலமை, இப்போ இருக்கிற ஹீட் நிலமை இதுதான். யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் இப்படி தான் இருக்குது. இந்த ஃபோன் ஏன் இப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இந்த மோட்டோ வந்து என்னன்னு தெரில, சவுதி அரேபியாவில் மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா ஃபோனுமே இப்படி தான் இருக்குது. இப்போ விவோ, சாம்சங், ஆப்பிள் நான் பார்த்த கிடையாது. ஆனால் இந்த சாம்சங் மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்குது. ஹார்னர், ஹுவாய், ஸோ இந்த மாதிரி வச்சுருக்க எல்லாருக்குமே, இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது.
இந்த கிளைமேட்டுக்கு இந்த இப்போ டைம் மணி பாருங்க 8 மணி. நம்ம ஊரில் 8 மணி கொஞ்சமாக கூலிங்காக மாறிடும். ஆனால் இங்கே 8 மணி ஆகியும் 41 டிகிரியில் இருக்குது. ஃபோன் வந்து ஹை சூடாகி ரொம்ப சூடாகிட்டுங்க, வெடிக்கிற நிலைமைக்கு ஆகிட்டு அப்படி தான் இருக்கு. வந்துமா அண்ணா இருக்க கடை. இந்த ஃபோனுமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த ஃபோனை இப்போ கொஞ்ச நேரம் தான் அந்த இதில் வச்சேன். எப்படி வந்திருக்கு பாருங்க. ஹை டெம்பரேச்சர் ரிமைண்டர், your phone is overheat and currently app is not been closed, please try again using your phone after is cool down. இது எங்கே கூல் டவுன் ஆகும்? ஸோ இதுவும் இப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்ச நேரம் பாக்கெட்டில் வச்சனால சரியாயிருச்சுன்னு எனக்கு. இல்லைங்க, சரி இங்கே இருங்க. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி வேலை பார்க்க முடியும்? இல்லை கேட்க, இப்படி இருந்தால் 2 ஃபோனுமே இப்படி தான் இருக்குது. இது இப்போ இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடும், இது இப்படி இருக்கும். நம்ம இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் இந்த ஃபோன் இப்படியே தான் இருக்கும். அப்படின்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. இதுதான் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்க கிளைமேட்டோட டெலிவரி பாய் கஷ்டப்படுற ஒரு வேலை தான். கார்னால் பிரச்சனை கிடையாது, பைக்கில் எல்லா டெலிவரி பசங்களும் கஷ்டப்படுறது இப்போ இந்த ஃபோன் சூடாக வர்றது. அப்போ நீங்கள் 12 மணி வெயிலெலாம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு.